என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த அம்மா வெற்றிச் செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். உன்னைத் தேடி வந்த என்னை அவமதித்து விடாதே. என் பிள்ளையாகிய நீ படும் துன்பத்தையும் வேதனையையும் பார்த்து உனக்காக நான் வந்திருக்கின்றேன். திரும்பத் திரும்ப இந்த அம்மா உன்னைச் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன் என்றால் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே. என் அன்பு பிள்ளை, உனக்கு எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் உன்னைச் சுற்றிக் கொண்டே இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளை, நீ எதை நினைத்து கவலையோடு இருக்கின்றாய் என்று இந்த அம்மனுக்கு நன்றாகவே தெரியும். நான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றேன். இன்று நீ எதிர்பாராத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. யாராவது கஷ்டம் என்று உன்னிடம் வந்து நின்றால் ஓடி ஓடி உதவி செய்தவன் உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் உனக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை. அப்படிப்பட்ட உன் நல்ல மனதை புரிந்து கொண்ட உன் உறவு உனக்கு துரோகம் செய்துவிட்டால், நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த பணத்தை உன்னை ஏமாற்றி தனக்கொரு கஷ்டம் என்று சொல்லி உன்னிடம் வாங்கிய பணத்தை திரும்பத் தராமல் உனக்கு துரோகம் செய்துவிட்டது. அந்த உறவினால் அதனால் நீ பட்ட துன்பமும் வேதனையும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த உறவு உனக்கு செய்த துரோகத்தால் இன்று உன் குடும்பத்தின் முன்பு நீ ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து 1 வருடம் ஆகின்றது. அப்படி பறிபோன உன்னுடைய பணம் திரும்ப வருமா வராதா என்று தினமும் நிம்மதியாக உறங்க முடியாமல் பரிதவித்துப் போய் நிற்கின்றாய். மனிதர்களை சுலபமாக ஏமாற்றிவிடலாம். ஆனால் தெய்வத்தின் கண்களில் இருந்து தப்பிக்கவே முடியாது. தவறு செய்தால் நிச்சயம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இந்த அம்மன் அருள் பெற்ற உனக்கு எந்த கெடுதலும் வந்திடக்கூடாது என்று இந்த அம்மன் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு சொந்தமானது இப்போது உன்னிடம் வந்து சேரும். கஷ்டப்பட்டு உழைத்தது வீண் போகாது. என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா உன் கண்களில் பட்ட 1 வாரத்திற்குள் உன்னை ஏமாற்றிச் சென்ற அந்த நபரிடமிருந்து தகவல் வரும். இது அம்மன் உனக்காக சொல்கின்ற சத்தியவாக்கு. நான் கொடுத்த வாக்கை தவறவிடாதே. என் அன்பு பிள்ளையே, இன்றோடு உனக்கு வந்த கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த அம்மன் தீர்த்து வைக்கப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் நல்ல மனது யாருக்கும் வராது. அதனால் உனக்கு வந்த கஷ்டங்கள் வந்த வழி தெரியாமல் விலகிப் போய்விடும். ஓம் சக்தி தாயே போற்றி என்று சொல். என் அன்பு பிள்ளையே, உன்னை யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ கலங்காதே. நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய். உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன் உறவினர்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய். இந்த அம்மன் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். உனக்கு சகல செல்வங்களையும் அள்ளித் தரப்போகின்றேன். இந்த அம்மன் உன் கண்களில் பட்ட அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த அம்மன் நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உனக்கான நல்ல நேரம் இது. என் மீது நம்பிக்கை இருந்தால் இதைக் கேள். நான் அவ்வளவு சுலபமாக யார் கண்களிலும் பட்டுவிட மாட்டேன். என்னை யாரெல்லாம் மனதார நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் இருக்கும். தோல்வி என்பதே கிடையாது. என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் நான் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகின்றது. என் அன்புப் பிள்ளையே, இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? அம்மா, நீங்கள் சொல்வது அப்படியே பலிக்கட்டும் என்றுதானே நினைக்கின்றாய்? நிச்சயமாக நான் சொல்லும் வாக்கு பலிக்கும். இந்த வாழ்க்கையில் நீ செய்த ஒரு தவறு உன் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டது. அந்த கடனை தீர்க்க படாத பாடுபடுகின்றாய். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுவதை உன் மனதில் வைத்துக்கொள். நீ உன் உறவினர்களிடம் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நம்பியதுதான் தவறு. குடும்பத்தில் கஷ்டம் அதிகரிக்க இதுவே காரணம். அதனால் இனி அந்த தவறை நீ செய்யாதே. உனக்கு துணையாக இந்த அம்மன் இருக்கப் போகின்றேன். நீ எதற்கும் பயப்படாதே. உனக்கென்ன கஷ்டம் வந்தாலும் அதை நீ என்னிடம் சொல். நீ வேண்டிய வரத்தை நான் நிறைவேற்றுவேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். ஓம் சக்தி தாயே போற்றி என்று சொல். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உனக்காக நானே வந்து அதற்கான அறிகுறியை தெரியப்படுத்தினாலும் நீ புரிந்து கொள்ளவில்லை. என் அன்பு பிள்ளையே, உன்னை காப்பாற்றவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இந்த அம்மன். உன் வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாலே போதும். தெய்வம் என்றைக்கும் உனக்கு துணையாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் பக்தர்களுக்கு அநீதி நடப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ உனக்கு தெரியாமல் சில தவறுகளை செய்துவிடுகின்றாய். உன் கண்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிடுகின்றாய்.
உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள். உனக்கு எதிராக சதி செய்து பெரிய சூழ்ச்சி வலையில் உன்னை சிக்க வைத்து விட்டார்கள். அவர்களை நம்பாதே. பாம்பின் விஷத்தை விட கெட்ட எண்ணம் உள்ளவர்கள். நீ நன்றாக வாழ்வதைப் பொறுக்காமல் உனக்கு ஏதாவது கெடுதல் செய்து கொண்டே இருப்பார்கள். உன்னையும் உனது மனைவியையும் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா சொல்வதைக் கேள். இனிமேல் நீ தனிமையில் இருப்பதை கற்றுக்கொள். இன்று உன்னை வாழ்த்தி அருள் புரியவே இந்த அம்மன் இங்கு வந்திருக்கின்றேன். இந்த அம்மன் அவ்வளவு சுலபமாக யாரிடமும் வந்து நிற்க மாட்டேன். நானாகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நீ மனதளவில் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டாய். என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த அம்மன் வந்துவிட்டேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் இந்த அம்மன் தீர்த்து வைக்கப் போகின்றேன். நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் ஓர் விடிவு காலம் பிறந்துவிட்டது. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? எங்கு அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த அம்மன் வந்து நிற்பேன். உன்னை கொடுமைப்படுத்துவதோ இல்லை உனது மனதை புண்படும்படி பேசினாலோ நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் இந்த அம்மனால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் உறவினர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் உன்னை மிகவும் மனம் உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டார்கள் என்று நீ என்னிடம் கண்ணீர் சிந்தினாய். அவர்களுக்கு பதிலடி நான் கொடுக்கப் போகின்றேன். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உன்னை யார் யாரோ தப்பு தப்பாக பேசிவிட்டால் அதெல்லாம் உண்மையாகிவிடுமா? நீ ஒரு தவறும் செய்யவில்லையே, நீ எதற்காக கண்ணீரிடுகின்றாய்? இந்த அம்மன் உனக்காக ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு அநீதி நடந்துவிட்டது. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. போனது போகட்டும். உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தரப்போகின்றேன். இந்த அம்மன் இருக்கும்போது உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. என் தங்கப் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்திருக்கப் போகின்றது. நீ நிம்மதியான வாழ்க்கை வாழத்தான் போகின்றாய். எதை பற்றியும் கவலைப்படாதே. இந்த அம்மன் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருக்கப் போகின்றேன். என் தங்கப்பிள்ளையே, நான் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு அநீதி நடக்கின்றதே என்று கண்ணீர் விடுகிறாய். கண்டிப்பாக உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அரசன் அன்று கொள்வான். தெய்வம் நின்று கொள்ளும். உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்கு நான் தண்டனை அளிக்கத்தான் போகின்றேன். இந்த அம்மனை நம்பி நீ வந்துவிட்டாய். இனி உன் எதிரிகள் உன்னை நெருங்க முடியாது. உன் எதிரிகளை அழிக்கத்தான் இந்த அம்மன் வந்திருக்கின்றேன். இந்த அம்மன் சொல்வதைக் கேள். உனக்கு வாய்ந்த திருமண வாழ்க்கையோ உனக்கு மனநிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. நீ உன் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்துக் கொட்டினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. நீ மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய். சிலர் செய்த சதியால் நிம்மதி இல்லாமல் நிற்கின்றாய். இந்த உலகத்தில் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பே கிடையாது. போலி உறவுதான் முக்கியம் என்று உன்னை உதறி தள்ளிவிட்டுச் சென்ற உன் மனைவி உன்னை தேடி வரப்போகின்றாள். நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு தரப்போகின்றேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையை துளைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருந்தாயோ, அதற்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துவிட்டது. இந்த அம்மன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசினாலும் உண்மை வெல்லும். தர்மம் தலைகாக்கும். நன்றி கெட்ட அந்த குடும்பத்தை என்றைக்கும் மறக்காதே. அவர்கள் எதிரி அல்ல, உனக்கு துரோகி. மனதில் விஷத்தை வைத்துக்கொண்டு கொலை செய்ய துணிந்தவர்கள். எந்த குடும்பத்தில்தான் சண்டை வராமல் இருக்கின்றது? எல்லோர் குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதற்கெல்லாம் நீ வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உன்னால் முழுமையாக மறந்துவிட முடியாது. என் அன்பு பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதைவிட 100 மடங்கு நன்மையை உண்டாக்கப் போகின்றேன். என் செல்லப் பிள்ளையே, உன்னை எவள் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ கலங்காதே. என் அன்பு குழந்தையே, நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய். உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன் உறவினர்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய். உனக்கு உனது தாய் தந்தையின் துணையும் நம்பிக்கையும் உண்டு. அவர்களின் ஆதரவு இருக்கும் வரை உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது. இந்த அம்மன் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். உனக்கு சகல செல்வங்களையும் அள்ளித் தரப்போகின்றேன். இந்த அம்மன் உன் கண்களில் பட்ட அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இது சத்தியம். ஓம் சக்தி தாயே போற்றி என்று சொல். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.